2023 என்னோட ரூமில் நான் உட்காந்துட்டு படம் பார்த்துட்டே இருந்தேன். படம் பார்த்துட்டே இருக்கும்போது என்ன நினச்சேன்னு எனக்கு தெரியவே இல்லை. திடீர்னு எனக்குள்ளே ஒரு தாட், என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம என்னடா பண்ணிகிட்ருக்கோம், நம்ம லைஃப்பில் ஏதாவது உருப்படியாக நம்ம பண்ணிகிட்ருக்கோமா, நம்ம முன்னுக்கு போகிறதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோமா அப்படின்னு திடீர்னு அந்த தாட் வந்துருச்சு. ஏன் எங்கேருந்து இது ஜென்ரேட் ஆச்சு, எதனால் வந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை. ரைட். ஸோ அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு என்னாச்சு அப்படின்னா, ஓகே ஃபைன்னு சொல்லி ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிட்டேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிட்டேன். இந்த விஷயங்கள் எல்லாமே பேக் டு த ட்ராக் மாதிரி, பேக் டு த அந்த பழைய கெட்ட ஹேபிட்ஸ்குள்ளே என்னை போக வச்சிருச்சு அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஆஃப் 2023. ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு ஞானோதயம், புத்தருக்கு போதி மரத்துக்கிட்ட உட்காந்துருக்கும் போது ஞானோதயம் கிடச்ச மாதிரி எனக்கு சும்மா இருக்கும் போது ஒரு தாட் ஒன்று வந்துச்சு. திடீர்னு அந்த 3 விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணேன். அதை பற்றின புக்ஸ் படித்தேன், அதை பற்றின நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த 3 விஷயம் தான் கிட்டத்தட்ட என் லைஃபே சேஞ்ச் பண்ணிச்சு. இன்றைக்கி நான் ப்ராப்பரான ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். லைக் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டுட்ருக்கேன், ரொம்ப ரொம்ப சின்சியராக இருக்கேன் என்னோடய ஒர்க்கில். அண்ட் ஸோ ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது பெருசாக போயிட்டுருக்கு போகலை, அதெல்லாம் இங்கே மேட்டர் இல்லை. பட் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நிறையா பேருக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுல பயம், பட் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என் லைஃப்பில் நான் ரிஸ்க் எடுத்திருக்கேன். பாக்ஸிங் கிளாஸ் போயிட்டுருக்கேன். நிறையா பேர் ஜிம் போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஜிம் போகிறதுங்கிறது ஒரு நார்மலான விஷயம். பட் பாக்ஸிங் கிளாஸ் அப்படி கிடையாது. ஜிம்மை விட பாக்ஸிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப ஒரு தவம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி எல்லா விஷயத்துலையும் நான் ரொம்ப ரொம்ப அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண இந்த 3 விஷயங்கள் தான் உங்கள் லைஃப்லேயும் உங்களை இம்ப்ரூவ் பண்ண போகுது. கண்டிப்பாக அந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி லென்த் அதிகமாச்சு அப்படின்னா பார்ட் 2 இந்த வீடியோ வரும். நம்பர் 1, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கோர் ஆஃப் த ஹாப்பி லைஃப். நம்ம லைஃப்பில் சந்தோஷம் அப்படின்னு நிறைய இடத்துல தேடுறோம். அது மேபி என்டர்டெயின்மெண்ட், சோஷியல் மீடியா, இல்லை தப்பான ஒரு சில பழக்க வழக்கங்கள், இல்லை இதெல்லாம் ஒரு ஹாப்பி லைஃப்க்கான ஒரு அடையாளம். இதெல்லாம் தான் சந்தோஷம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? பட் ஒரு ரியலான ஒரு கோரான ஒரு சந்தோஷமே எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, டிசிப்ளின் மூலியமாக மட்டும்தான். ஆக்சுவலி இந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா இன்றைக்கி நான் இந்த இடத்துல நின்று இப்படி நான் பேசிகிட்டு இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. இந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்னை பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. இந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா என்னோடய லைஃப்பில் இந்நேரத்துக்கு நான் உயிரோடு இருப்பேனானே எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு இருந்த தாட்ஸ் எல்லாமே வேணாம், லைஃபே முடிச்சுக்கலாம், டோட்டலாக நம்ம போயிடலாம், எதுக்கு இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. பட் இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என் லைஃப்பில் என்னை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண வச்சுச்சு. நீங்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா, டிசிப்ளினாக ஒரு ஷெட்யூல் போட்டு வாழ்கிற வாழ்க்கை ஒரு ரொம்ப ரொம்ப போரிங்கான ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் அப்படி கிடையவே கிடையாது. பிகாஸ் ஏன்னா இப்போ மிலிட்ரி லைஃப் ஸ்டைல்லாம் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடும். பிகாஸ் அவங்க அதிலே பழகிடுவாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த என்டர்டெயின்மெண்ட், சோஷியல் மீடியா, அது எதுன்னு இப்படி எல்லாமே வச்சுக்கிட்டு இதெல்லாம் தான் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரஸ்ட் மீ, நான் 2 வாழ்க்கையுமே எக்ஸ்ட்ரீமாக வாழ்ந்திருக்கேன். ஹை டிசிப்ளினாக வந்திருக்கேன், அந்த சேம் ஹை டீஜென்ரேட்டாக வந்திருக்கேன். இந்த ஹை டீஜென்ரேட்டாக சோஷியல் மீடியா, படம், என்டர்டெயின்மெண்ட், பேட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் கன்சியூம் பண்ணும் போது இல்லாத ஒரு சந்தோஷம், டிசிப்ளின், ஷெடியூல், அன்னைக்கான ஒரு டாஸ்க்கை நான் ப்ராப்பராக முடிக்கிறது, ஒரு நாள் ஃபுல்லாக நான் ப்ரொடக்டிவாக இருக்கிறது, இப்படி இருக்கும்போது எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் பயங்கரமாக இருந்துச்சு. இதை விட இது லாங் டேர்ம் ப்ராசஸ். ஓகே, எடுத்தோன்னே உங்களுக்கு கிடச்சி நான் சொல்ல, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். இந்த டாஸ்க்கை கம்பல்சரியாக பண்ணிக்கோங்க. லெட்ஸே ஒரு நோட்டும் பெண்ணும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அடுத்த 3 நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து ஒரு ஷெடியூல் போட போகிறீங்க. அந்த ஷெடியூலில் மேபி மெடிடேஷன் இருக்கலாம், கிராட்டிடியூட் ஜேர்னல் இருக்கலாம், இல்லை உங்களோட என்ன ஒரு ஒர்க்கு நீங்கள் டெய்லியும் ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து பண்ணணும். அது ஜிம் போகிறது, ஒர்க் அவுட் பண்ணுறது, வாக்கிங், இப்படி எல்லாம் வேணா இருக்கலாம். இது எல்லாத்தையுமே அடுத்த 3 நாளைக்கு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண போகிறீங்க. நீங்கள் முடிக்க அதுக்கு டிக்கு போட்டே வாங்க. இந்த 3 நாளில் உங்களுக்கு அந்த நாள் ரொம்ப போர் அடிக்குதா, இல்லை நீங்கள் மற்ற டீஜென்ரேட்டாக இருக்கிற நாட்களை விட இந்த நாள் ரொம்ப ஹாப்பியாக இருக்குதா, நீங்களே ஃபீல் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டீஜென்ரேட்டாக இருந்த இந்த நாட்களை விட இந்த ஒரு 3 டேஸ் நீங்கள் இருக்க போகிறீங்க இல்லையா, இந்த நாட்கள் பயங்கர சூப்பராக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். பிகாஸ் நீங்கள் சந்தோஷம்னு நினைக்கிற எதுவுமே ஒரு உண்மையான சந்தோஷமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசிப்ளின் தான் இங்கே உண்மையான ஒரு சந்தோஷம். இந்த டிசிப்ளின்கிற சந்தோஷத்தை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் லாங் சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும், மாசாகவும் இருக்கும்.
நமக்கு ஸ்கில் இருக்கும், டேலண்ட் இருக்கும், நம்ம லைஃப்பில் சூப்பராக வரணுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் நம்மளால் வந்து ப்ராப்ளி அந்த எந்த ஒரு விஷயத்தையும் ப்ராப்பராக பண்ணவே முடியாது. பிகாஸ் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, மைண்ட் செட்டுக்கு ப்ராப்பரான ஒரு ப்ரையாரிட்டி தராமலே இருப்போம். ஸோ த நம்பர் 2 இஸ் எவ்ரி ஒன் ஹாவ் த சூப்பர் பவர். எழுதலை, சொல்லி முடிஞ்சா. ஓகே, எவ்ரி ஒன் ஹாவ் த சூப்பர் பவர். நம்ம எல்லாருக்குமே சூப்பர் பவர் ஒன்று இருக்குது. அதுதான் இந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது. இந்த மைண்ட் செட்டை நம்ம ப்ராப்பராக டியூன் பண்ணாதனால தான் நம்மளால் டிசிப்ளின்டாக இருக்கவே முடியல. நம்ம லைஃப்பில் நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளால் வந்து அட்டைன் பண்ணவே முடியல. உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த உங்களுக்கு அடையிறதுக்கான எல்லா கெப்பாசிட்டியும் உங்களுக்கு இருக்குது, எல்லா பொட்டன்ஷியலும் உங்களுக்கு இருக்குது. பட் இந்த மைண்ட் செட்டை நீங்கள் வந்து ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணாத வர உங்களோட பொட்டன்ஷியலை, உங்களோட ஒரு க்ரோத்தான ஒரு ஃபேஸை உங்களால் பார்க்கவே முடியாது. ரைட், செட்டை சேஞ்ச் பண்ணனால தான் நான் லைஃப்பில் நிறையாவே ட்ராபேக்ஸை சந்தித்தேன். பட் இப்போது உங்களுக்கு அப்படி கிடையாது. பிகாஸ் மைண்ட் செட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இந்த கோச்சிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோச்சிங்கோட ஃபர்ஸ்ட் பேட்ச் February 10 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ளே முடிஞ்ச அளவு நீங்கள் ஜாயின் பண்ணிக்க பாருங்கள். அப்போ அந்த மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்னப்பா பண்ணலாம் கேஜே அப்படின்னா, மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நீங்கள் பண்ணாத விஷயங்களை பண்ணணும் மைண்ட் செட்டை பொறுத்தவரை. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா, லைக் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒர்க் போவீங்க. ஒர்க்கில் வந்துட்டு நிறையா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கலீக்ஸோட பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் ஒர்க்கை பெருசாக பார்க்க மாட்டீங்க. பட் இந்த தடவை என்ன பண்ணுங்கள், ஒர்க் போங்க. ஒர்க் ஆல்வேஸ் ஒர்க் அப்படின்னு இந்த ஒர்க்கை மட்டுமே வந்து பாருங்கள். ஜிம் போவீங்க, ஒர்க் அவுட் பண்ணாமல் பேசிகிட்டு இருப்பீங்கன்னா ஜிம் போங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சீக்கிரம் 1.5 ஹவர்ஸில் முடிச்சுட்டு வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்துலையுமே ஒரு சேஞ்ச் இருக்கணும். நான் இப்படியே இருந்துகிட்டே எனக்கு வந்து மாறிடணும்னா சத்தியமாக மாறாது. ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு தெரியும். கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணால் தான் வேலை கிடைக்கணும். ஆனால் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டைம் ஒதுக்கிறது இல்லை. ஏன் ஒதுக்கிறது இல்லை? அப்போ இங்கே யார் வந்து அந்த விஷயத்த வந்து ஒதுக்குறது அப்படின்னா நீங்கள் தான். மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதுக்கு தகுதியான ஒரு பர்சனாக இருக்கணும்ல. நீங்கள் அதை விட்டுட்டு சும்மா என்டர்டெயின்மெண்ட், சோஷியல் மீடியா, மற்ற தப்பான ஹேபிட்ஸை பண்ணிவிட்டு எனக்கு வந்து லைஃபே சேஞ்ச் ஆகலை, என் லைஃபே வந்து மாற மாட்டேங்குது அப்படின்னா எப்படி மாறும்? யோசிச்சு பாருங்கள். உங்கள் ஸ்கில்லை அப்டேட் பண்ணுறது யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்கில்லை அப்டேட் பண்ணவே மாட்டீங்க. இப்போ லெட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ நிறையா பேர் பார்க்குறீங்க, வெறும் பார்த்துட்டு மட்டும் அப்படியே போயிடுறீங்க. ஆனால் இதில் சொன்ன விஷயத்தை அப்ளை பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னா அப்ளை பண்ணி பாருங்களேன். என்ன ஆகிடும் அதனால் உங்களுக்கு? அதுக்கு ஒரு சோம்பேறித்தனம், பண்ணணுமா பார்த்துக்கலாம்டா அப்படின்ட்டா. உங்கள் மேலே லிட்டலாக ஒரு அக்கறையில் சொல்லிகிட்ருக்கேன். ஜஸ்ட் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களை அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஸோ என்னோடய கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மூணாவதுங்கிறத நான் பார்ட் 3ல் வந்து சொல்கிறேன். ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன இந்த 2 விஷயங்களையும் அப்ளை பண்ணிவிட்டு தென் எனக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மெசேஜ் பண்ணுங்கள். I will see you in this informative video and thank you for watching my video. Love you guys.